Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. நான் வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட். இங்க போயும்போது நானே என்னோட கசின் அப்புறம் வந்து எங்க பெரியம்மா மூணு பேர் போயிருந்தோம். இப்போ என்னோட கசின் என் கூட தான் இருக்காங்க. அவங்க நேம் வந்து ஜீவிதா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வானகரத்தை பற்றி தான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் எல்லாமே விற்கிறாங்க. 10 kgs வாங்கினாலும் அதே ரேட் தான், 1 kg வாங்கினாலும் அதே ரேட் தான், சீப்பஸ்ட் ரேட்டிங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. 5 o'clockலேருந்து ஃபுல்லாகவே அந்த சண்டே ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாகவே மார்க்கெட் இருக்கும். நீங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock போட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோடம்பாக்கம்லேருந்து 10 kilometers வரும். கோயம்பேடு கோடம்பாக்கம்லேருந்து 10 kilometersல பார்த்தீங்கன்னா வானகரம் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சண்டே அண்ட் வெனஸ்டே போனீங்கன்னா நீங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீக் டேஸில் போட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகை ஃபிஷ்ஷு, ஒரு ரேட் உள்ள ப்ரான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீக் டேஸ் இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா நல்லா ரேட் கம்மியாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸும் இருக்கும், நல்லா வாங்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் இருக்கும். அது எங்களால் கவர் பண்ண முடியல, சம்மர் ரஷ்ஷு சண்டேன்றதுனால அதனால் நாங்கள் எடுக்கலை. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே 4 கிலோ 5 கிலோ 100 ரூபா, பூண்டுலேருந்து எல்லாமே கருவேப்பிலை கொத்தமல்லிலேருந்து எல்லாமே விற்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஹோல்சேலாக ஒரு 1 வீக்குக்கு வாங்கிட்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து கேரி பேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு போகணும், பிளாஸ்டிக் கவர் ஒரு கண்டெய்னர். இது பார்த்தீங்கன்னா வலை மீன். இது வந்து கொடுவா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து 1 கிலோ வந்து உங்களுக்கு 300லேருந்து 350க்குள்ளே இருக்கும். எல்லாமே வந்து 1 kg கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க. அதுவும் எல்லாம் ஒரு 10 rupees கூட நம்ம பார்கிங் பண்ணவே முடியாது இந்த இடத்துல. நாங்கள் பார்த்திங்கன்னா நெத்திலி வாங்குகிறோம். நெத்திலி வந்து ஒரு 1 கிலோ வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா 100 rupees தான். காரப்பொடி வெள்ளை சுதும்பு அப்புறம் கடும்பாலாம் பார்த்திங்கன்னா 1 kg வந்து 100 rupees. சங்கரா மீன் அப்புறம் வந்துட்டு கழுங்கா மீன் பார்த்திங்கன்னா 150லேருந்து உங்களுக்கு 250 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வஞ்சிரம் மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பெர் கேஜி வந்து 600 to 800 போட்டாங்க. சங்கரா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீனும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் பார்க்கும்போது இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ட்டு ரொம்ப நம்மளுக்கு ஆசையாக இருக்குது, எதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து சங்கரா மீனும் வாங்கினோம். சங்கரா மீனும் 1 கிலோ வாங்கினோம். எவ்வளோ ரேட்டு வாங்கினோம்? நம்ம வாங்கினது வந்து 250, பெரிய சைஸ் வாங்கினோம். பெரிய சைஸ் வந்து 250க்கு நாங்கள் வாங்கினோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து சைஸை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க குவாலிட்டி வந்து எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். சின்ன சைஸ்லேருந்து பெருசு, அதாவது இப்போ ஸ்மால் சைஸ் சங்கரா பார்த்தீங்க அப்படின்னா 180 அப்படி இருக்கும். பெருசு பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும். நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 250 வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 to 300 தான். சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 தான். ஆனால் நாங்கள் ஒரு மீன் எடுத்தோம், ஒரே மீன் 1 kg இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 300 rupees. அது மட்டும், அந்த ஃபிஷ் மட்டும். நீங்கள் ஆனால் போகும்போது கண்டிப்பாக வந்து கவர் ஏதாவது கொண்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா கவர் கொடுக்க மாட்டாங்க. கவர் இல்லைனா வந்து ஏதாவது பாக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கவர் வந்து வெளியில் கூட விற்கிது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் தடவை போய் தான் வாங்கணும். ஒரு கவர் 3 rupeesன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. நண்டு 1 kg வந்துட்டு 110லேருந்து 150 வரைக்கும். அப்புறம் ப்ரான் வந்துட்டு 180லேருந்து 250 வரைக்கும் இங்கே கிடைக்கிது. இது வந்து கட்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg வந்து 100 தான், 100 or 150 இந்த ரேட்டில் தான் விற்கிது. இது வந்து வாழை மீன் பார்த்தீங்கன்னா 120 to 150 kg. பின்னாடி வந்து அது என்னது காரப்பொடி இருக்குது, அதுவும் உங்களுக்கு 100 rupees தான். இது வந்து மத்தி மீனும் 100லேருந்து 120 அந்த மாதிரி தான் விற்கிது. இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா மீனும் வந்துட்டு மீன்லேருந்து ப்ரான்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து எதுவாக இருந்தாலும் ப்ரானாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெர் கேஜிக்கு வந்து 20 rupees இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கட் பண்ணுறப்பவே அவங்க சொல்லிடுவாங்க மீன் நல்லா இருக்குது நல்லா இல்லை, நீங்கள் போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னா அந்த இதுவும் இங்கே இருக்குது. நம்ம போயிட்டு மீன் நல்லா இல்லை, கட் பண்ணுற இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் மாற்றிட்டு வந்துடலாம். வாங்கின கடையிலே கொடுத்தோன்னா நம்ம வாங்கின மீனை எடுத்துகிட்டு அவங்க புது மீன் கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, பாய்.